இரண்டாவது ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர், நான் சுவர்க்கத்துக்கு போனேன் ரலியல்லாஹு அன்ஹு. அங்கே ஒரு கூடாரத்தை, ஒரு மாளிகையை கண்டேன். அந்த மாளிகைக்குள் போக வேண்டும் என்று இதயம் துடித்தது. உங்களுடைய ரோஷம் எனக்கு ஞாபகம் வந்தது உமர். நான் போகாம வந்துட்டேன் உமரே என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப உமர்லாம் அழுதாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்க போயிருக்கலாமே, நீங்க போயிருந்தா உங்கள நான் ரோசப்பட்டிருப்பேனா? உலகத்தில் இருந்த போது உமர் அவர்கள் சுவர்க்கத்திலே ஒரு கோட்டைக்கு சொந்தக்காரன் என்று உரைத்து சொன்ன இறை தூதர் அவ்வளவு பாசமாக இருந்தார்கள். எங்கு பார்த்தாலும் நானும் உமரும் அபூபக்கரும், நானும் உமரும் அபூபக்கரும், நானும் உமரும் அபூபக்கரும் என்று எந்த இடத்திலும் சொன்ன இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவுக்கு நேசமாக பாசமாக இருந்த இந்த 3 பேரும் மரணித்த தருணமும் அவர்களுடைய வீடுகளிலே 3 பேரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது பாசம் இல்லாதவர்களா? இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை கொண்டாடுவதற்கு மறந்து விட்டாரா? இந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறப்பை கொண்டாடுவதற்கு மறந்து விட்டாரா அல்லது மறுத்து விட்டாரா? என்ன காரணம் சொல்ல போகிறீர்கள்? உஸ்மான் அவர் கொண்டாடல, அலி அவர் கொண்டாடல, நீங்க மட்டும் கொண்டாடுறீங்க அப்படி என்று கேட்டால் எப்போது இது உருவாக்கப்பட்டது? சரி, அதை விடுங்களும். சரி, அதுக்கு பின்னால வந்த இமாம்கள், ஷாஃபி இமாம், ஹனஃபி, மாலிக், ஹம்பலி, யாராவது ஒரு ஆள் கொண்டாடினத்தை சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் கொண்டாடினத்தை சொல்லுங்கள். யாருமே கொண்டாடல. ஷாஃபி இமாம் கொண்டாடல, மாலிக் இமாம் கொண்டாடல, ஹம்பலி இமாம் கொண்டாடல. யாருமே கொண்டாடாத ஒன்றை இப்ப கொண்டாடுறீங்கடா, அது எங்க இருந்து உருவாகிச்சு பாருங்கள். அது எங்க இருந்து உருவாகிச்சு என்பதை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், 4வது நூற்றாண்டின் பிந்திய காலப்பகுதி, 4வது நூற்றாண்டின் பிந்திய காலப்பகுதி ஷியாக்களுடைய ஆதிக்கம் இஸ்லாத்திலே மேலோங்கி வார காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில தான் அல் மக்ரீசி என்று சொல்லக்கூடிய ஒரு ஷியாவை சேர்ந்தவன் இந்த அல்லாஹ்வுடைய தூதரின் மீது புகழ்ந்து பாட வேண்டும் என்ற முதலாவதாக இந்த பிறந்த தினத்தை இவன் உருவாக்குறான். இவன் ஷியா, பச்சை ஷியா. இவன் ஃபாத்திமியாக்களை சேர்ந்தவன். ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய பெயரை வைத்துக் கொண்டு, நாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய குடும்பம் என்று சொல்லிக் கொண்டு உலகத்தில் வாழ்ந்த இந்த அல் மக்ரீசி என்று சொல்லக்கூடியவன், இவன்தான் முதலாவது இந்த பிறந்த நாளை இஸ்லாத்தில் உள்ளதாக கொண்டாடுவதற்கு ஆரம்பிக்கிறான்.